என்ன ஊற்றணுமா? வெங்காயம் 2 வேணுமா? நம்ம போயிட்டு 2 வெங்காயம் போயிட்டு அத்தனை வாங்க. என்ன பண்றீங்க? கொட்டிட போகுது. 2 போதுங்களா? இல்லை 3 எத்தனை வரும்? 2 போதும். ஊற்றுவா என்ன ஊற்றணும்? ஃபஸ்ட்டு கறி விடு. புரிஞ்சு போடணும். எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் அப்புறம் போடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா இதாகும். எண்ணெய் ஊற்றினா அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினா கறி போடணும். தண்ணி வடியும், அதனால சொல்லுவேன். எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே போட்டால் இதாகும். எண்ணெய் அப்புறம் போடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் இதாகும். தண்ணி அது தண்ணி வரும் அதுவும் மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் இது பண்ணிட்டு போகணும். கொஞ்சம் இது பிடிக்கிட்டாங்க. அப்போதான் வேலை செய்யணும். ஊற்று கீழே தண்ணி போடுதா? மஞ்சள் போட்டுருக்கீங்க. பழனியா சொன்னீங்க, அதனால கொஞ்சம் போட்டேன். மஞ்சள் போட்டால் தான் அந்த இதெல்லாம் இதாகும். இது ஊற்றிட்டு கழுவிடு ரைட்டா. இப்படி கழுவிடு. தண்ணி தவிர்த்து இல்லையே கழுவிடு. கீழே ஊற்றிடு, வாசல்ல ஊற்றிட்டு கொஞ்சம் அடிச்சிடு. இதுதான் இல்லையா? உள்ளே வீட்டில் வாழை இருக்குது. இந்த வாங்கி அந்த வச்சிருந்தா இந்த மாதிரி வாங்கிட்டு வரேன். அப்படியே இதை எடுத்துட்டு வந்து தக்காளி தக்காளி போதும். 2 தக்காளி போதும். மாஸ்டர் நீங்கள் தான் சொல்லணும். சிம்பிள் என்ன வைக்கிறோம். பத்திரிக்கை வச்சாரு மணிக்கு. ஆமாம், எனக்கு உள்ள வச்சுத்தரேன். வச்சாரு. அதனால என்ன சொன்னார்? வந்துடுங்க. வேடாவதுல வச்சுக்கிறாரா? தேனியில் கல்யாணமா? அதான் அங்கெல்லாம் போக முடியாது. நிலாவை பார்க்கலாம். தேனியில் கல்யாணம் வச்சிருக்காரு. வலிமா ஃபங்க்ஷன் வந்து இங்கே வச்சிருக்காரு. என்ன பண்ணுறது? இது கத்தியில் எப்படி கட் பண்ணுறாரு? இது கொடுங்க, கரண்டி கைக்கு போடுங்க. கையை போட்டு தின்னுங்க. கையில் இருந்து வா மாஸ்டர் சொல்லுங்க. அங்கே ஒரு வெள்ளை தண்ணி இருக்காங்க. கட்டாயம் தாங்க முடியல. என்னன்னு ஒன்று ஒன்று கேட்பாங்க. அப்படியே தேவையில்லை. ஐயா அடுப்பில் இருக்குங்க. ஃபேன் போடுவேன். ஃபேன் போட எரியாது. வேர்க்குதுங்க அடுப்பு பார்த்துச்சுங்க. இந்த கத்தியில் எப்படி நீங்கள் கட் பண்ணுறீங்க வெங்காயத்தை? அதெல்லாம் கட் பண்ண அரை மணி நேரம். இது எப்போ இது வைக்கிறது தானே ஈஸியாக இருக்கும். வீட்டில் உள்ளது அப்படிதான் இருக்கும். வெங்காயம் அரை மணி தான் இருக்கும். இல்லை கத்தி வந்து உரிக்கிறது மட்டும். இதே வருது. இதுதான் அந்த கத்தியா? இதோ சக்தி. இது நல்லா இது எப்படி எடுத்துக்கணும்? அவ்வளோதான்.
வேணாலும் செய்யட்டும். நீ சரி, போட்டு, இதாலே இப்படி சரி, போட்டு, ஆ? போடுங்க, எத்தனை வாட்டி சின்ன கழுவுறீங்க? வெங்காயம் சேர்த்து அப்படியே இது மட்டும் கறியை போடுங்க கிண்டுங்க. அதுக்கு கொட்டுங்க எல்லாமே அது தட்டில் இதெல்லாம் கொட்டுங்க இப்போ இதில் போட்டுக்கலான்றீங்க ஆமாம் இது அதுதான் இது வச்சா அதை கிண்ண வாட்ட வேணா இது வச்சு அதை இறக்குங்க என்ன இருக்கு நீ? எல்லாம் இல்லை. வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இரு, துணி இருக்கு. வேலை செய்யுது என்ன எண்ணெய் எவ்வளோ போட்டீங்க என்ன பிரியாணி போடுற மாதிரி ஊற்றலாம், ஃபுல்லாக ஊற்றலாம். அப்படி எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கி வச்சுட்டு எடுத்துட்டு போயிருந்தாலும் மீதி பார்ப்போம் எங்கள் மீதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிடணும். போதுமா? ஜாஸ்தி எடுக்கிறது எண்ணெய் மாரி இல்லை, கறிக்கு இழுக்கலாம். கறிக்கு இழுக்கும்ண்ணா, என்ன நிறைய பொரிக்கணுமா? மொத்தமாக தூக்கி அப்படியே கலவை அப்படியே போடுறேண்ணா, அப்படின்னா ஊற்று எல்லாம் போதுமா? இல்லை இப்போ பெருந்துல போடலாம் ம், இதுக்கு பிரெட்டுக்கு எண்ணெய் ஊற்றுவீங்க? ப்ரெட்டு பொரிச்சு தான் சாப்பிட வரான் கொஞ்சம் வேணா வச்சு காய்ச்சி விட்டு என்னென்ன வாங்கி மொத்தம் பொரிச்சு மிளகு கொஞ்சம் போடுங்க சீரகம் கொஞ்சம் போடுங்க மிளகு அப்படியே போடுது கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம் கொட்டணுங்க அது நல்லா கொட்டுதா? கொத்தடால கொஞ்சம் போடுவோம் ஜீரகம் போடுவாங்க ஆ போடுவோம் தூள் பண்ணி தாங்க போடுவாங்க மிளகு தூள் கேட்டாது மிளகு தூள் வாங்குவாங்க தூள்லாம் கேட்டா ரூஸ் பண்ண இதுக்கு தூக்கி சும்மா போடு போடு. நம்ம லைட்டாக போடுவோம் அதில் அப்போ ஒரு கால்வாசி எடுத்துட்டு அப்படியே போடக்கூடாது தட்டி தான் போடணும் கொஞ்சோட கொடுத்தா போடுங்க நிறைய தேவை மிளகு அப்படியே போட முடியாது எனக்கு வேலை காவாது நிறைய போட்டு தேவை இந்த கையில் கொஞ்சோண்டு போடுவோம் 10 கிராம் 20 போடுவோம் அதுதான் ஜீரகம் போடுவாங்க ஜீரகம் தூள் தாங்க போடுவாங்க லூஸ் மேலே தூள் கேட்டால் இது குத்துக்குது நானும் பார்க்கவே இல்லை கொஞ்சமாக போடும் போதும் அதுதான் மிச்சம் வேணும் எங்கள் வீட்டில் எடுத்துக்கலாம் யார் வீட்டுக்கு எடுத்துக்கணும்? எங்கள் வீட்டுக்கு தான் எங்க வீட்டுக்கு எடுத்துக்கணும். போதுமா? அதான் எங்க வீட்டுல அங்கே வைக்கணும் போதுமா? இன்னும் போட்டு எடுத்து போடுங்க முழுசா போடக்கூடாதா? முழுசா போடலாம் போடலாம் முழுசா போடலாங்க அது என்ன இதுவும் அது கத்திரியா பழப்பா இருக்கு இல்லை இல்லை போடலாம் தூள் போடதாங்க அது உள்ள போய் சொரியும் நல்லா கட்டுறதுக்கு ஒரு இது புரியுது ஆனால் இந்த கட்டில் நிறுத்துங்க இது 30 ரூபா இது போடலாமா வெங்காயம் போடுங்க வெங்காயம் போடு வெங்காயம் போதும் விடுங்க போடு போடு இதை போடுங்க இந்த பாதி ஒரு நிமிஷம் போட்டு இன்னும் கொஞ்சம் இதை போடுங்க தூள் தூள் மாதிரி இருக்கணும் அதான் இதை போடுங்க நல்லா வெறுப்பாக இருந்துச்சு போதுமாடா? முழுசா மென்று சாப்பிடலாம் கேட்டது. இன்னும் அடுத்தது என்ன பண்ணுவாங்க இன்னும் நல்லா இருக்கும் கால் என்னென்னமோ வாங்கிட்டு வந்துருக்காரு நெய் இஞ்சி பண்ணுவாங்க கட் பண்ணிட்டு வேண்டாம். அது என்னது ஜீரகம் போட்டேன் ஓகே போட்டெல்லாம் தூள் தான் போடுவாங்க தூள்லாம் கேட்டேன் யூஸ் பண்ண மிளகு குத்தி எல்லாம் போட்டது சரியா? எல்லாம் கட் பண்ணி வைக்கலாம். ஆமாம்மா மிளகு கட் பண்ணி 65 போடுற மாதிரி மட்டன் மசாலா வாங்கினாங்க நல்லா 65 போடுற வச்சு அதான் நல்லா தூள் இதில் போடுங்க தூள் நீங்கள் மாட்டில் போட்டுங்க, நாட்டு இதில் போட்டு கட் பண்ணி வச்சுட்டா போடணும் இது அப்புறம் தான் போடணும் சரி, இஞ்சி போட்டு போட்டுருக்கேன்.
இதே அப்புறம் கற்றுக்கிறேன். இதை கொண்டு தண்ணிக்கலாம். இருங்க ஏங்க மல்டேன் போட முடியும். எவ்வளோ வேலை இருக்குது. ஒன்றுலாம் போடணும். எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி தலையில் போட்டு மாட்டேன். உப்பு ம். இது எடுத்துருவா மாத்திரை கோவத்துக்கு மாத்திரை எடுத்துருவா. போட்டால் கொஞ்சம் கும்பிடும். என்னவா நாட்டு நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க. இல்லை கோவத்துக்கு மாத்திரை தலைவலி மாத்திரை தலைவலி மாத்திரை அதே இருக்கு. போட்டேன்னு குப்புன்னு இல்லை மட்டை வைக்கணும். ரொம்ப புகையாகும். இதை பார்க்குறேன் என்ன உள்ளே இருந்து புகையாகுது. திடீர்னு புகையா குசு இருக்கு. சரி பாய். மணி 3 ஆயிடுச்சுல. 3 ஆயிடுச்சா? 4 மணிக்குள்ள கிளம்பணும். 6 மணி இல்லையா? 4 மணிக்கு கிளம்புனாங்க. 5 மணிக்கெலாம் போக முடியும். 6 மணி தான் போயிட்டு இல்லைடா. இது அவ்வளோ புகை போட்டு விட்டாரு. மட்டை அந்த தினை மட்டை வச்சாங்களா? எவ்வளோ நேரம் சரி பாய் புகை வருது பயமா. மாஸ்டர் கிளம்பி போட்டிங்களா? ஏன் இஞ்சி பூண்டு போட்டு அப்புறம் தான் பண்ணுவோம். ஒரு பாக்கெட் போட்டு இஞ்சி போட்டுருக்கோம். ஒரு பாக்கெட் போடுமா? நம்ம போட்டு போதும். மல்கா போட்டு அப்படியே காரமாக அதிங்க. நாளைக்கு வரணும் போது வேணாம். காரமாக போட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க? கடாய் கிண்டுது. வெந்திச்சா பாருங்க வெங்காயம். தாங்க தாங்க. தூக்கிறதுக்கு துணி ஏதாவது வேணா வச்சுங்க, சுட போகுது. குழந்தைய பாருங்க. அப்புறம் இந்த கருப்பு புதுசாக வாங்கி வச்சுருக்கேன்னா சரி சரி கவர் பண்ணு. இவர் தான் பிரியாணி மாஸ்டர். பிரியாணி மாஸ்டர் தான் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லுவார். தக்காளி போடணும், வெங்காயத்தை போடணும், பச்சை மிளகா போடவே இல்லையா? ஆமாம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் போடல. எங்கே வருது? ஒரு 2 பச்சை மிளகா தண்ணி நிறையா அள்ளிட்டு வாங்க. 2 பச்சை மிளகா 2 போதும். 2 போதும். அவசியரா சேர்த்து போடலாமா? போட்டு இருங்க. கொதிக்கிட்டு ஒன்றும் வேவே இல்லை. வெங்காயமே இல்லை. இஞ்சி எல்லாம் போடும். அது என்ன போடும்? அது மிளகாத்தூள் போடும். கொதிக்கிட்டோம். இஞ்சி பூண்டா வாங்கி. ஆமாம் ஆமாம். யூஸ் பண்ண நம்ம சொன்னால் தூள் கேட்டுங்க. நான் முதல் பார்த்துருக்கேன்.
அதே சாயம். ஒன்று போதுமா இஞ்சி பூண்டு? போதும் கம்பெனி கட்டுப்படியா ஒன்று பத்தாது. போதும் இன்னும் கொஞ்ச நாள் வாசனை. வாசனை வருதா? மிளகு போதும் மிளகு. சரி பார்த்தீங்களா? என்னவோ இன்னும் என்ன போடணும்? அவ்வளோதான். தூள் மழை தூள் போதும் போதும். சாப்பிட்டு போய் வயிற்றுக்கு ரொம்ப போல சும்மா கொஞ்சம் தான் அதெல்லாம் கொஞ்சம் தூள் கேட்டாரா? இது கொடுத்துட்டானா? என்ன போடணும் ஒன்று தான் மிளகு தூளும் கேட்டிங்களா? மிளகு தூள் காரம் கொஞ்சமாக போடணும். கொஞ்சம் தூள் போடணும். நீங்கள் பொறுத்துவீங்க. காரம் ஓவராக இருக்காது. கொஞ்சம் தான் போடணும். கரம் மசாலா தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கா? இன்னும் எல்லாம் போட்டு உரட்டி எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த தண்ணி நல்ல தண்ணி கீழே இது போடுறேன். டப்பா பாட்டில் டப்பா கொஞ்சம் காற்றை போட்டு விட்டீங்க. உப்பு போடணும். அப்போ அது ஒன்று போடணும். உப்பு கொடு. பேப்பரில் இருக்கு. சரியை போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். பேப்பரில் இருக்கு. ஸ்பூன் கீழே வைங்க. போடுங்க உள்ளே ஊற்றுங்க.
கொஞ்சம் கொதிக்கணுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்கிட்டோம். கொதிச்சாதான் போடணும், கொதிக்காம போடணும். வேற என்ன எல்லா மசாலா போட்டு வச்சா அவ்வளோதான். கவரில் போட்டு நல்லா இருக்குமாங்க? சரி போதும் போதும். இதுக்கு மேலே காரம் போட்டுக்கிட்டீங்க. காரம் இல்லை, வேறு எதனா போடுங்க. வேறு ஒன்றும் இஞ்சி பூண்டு இன்னும் கொஞ்சம் போடுங்க. இஞ்சி பூண்டு டேஸ்ட் காட்டுங்க. போதுங்க. ரொம்ப தேவை. நல்லா இருக்குதா? இன்னும் கொஞ்சம் போடுவோமா? அவங்க ஆசை போடுங்க. தெரியல. இஞ்சி பூண்டு ரொம்ப லைட்டாக அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் கொதிக்கிட்டோங்க. கொய்ய வராமல் மிஸ் பண்ணு வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் டேஸ்ட்டு கொடுக்குது. கரெக்டாக இருக்கா? மக்களே ஸ்டவ்வில் குறைக்கி அடுப்பை பற்ற வைக்கணும். நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. இன்னும் அப்படியே பறந்து இருக்குது. பாரு அப்படி பறந்து கின்றா தெரியுது அப்படியே. ஆமாங்க. கரெக்டாக இருக்கா பாருங்க. எப்போ போடவா? உப்பு போடவே இல்லை. தொட்டு பண்ணணும். அது தேவை. இல்லை அதில் என்ன இதில் சேர அதில் அது தண்ணி உப்புவாக இருக்குன்னு தண்ணி காட்டுங்க. கொஞ்சம் லைட்டாக இதில் போட்டு போதும். டேஸ்ட் தேவைப்படுதா? இஞ்சி எல்லாத்தையும் போட்டிங்களா? இஞ்சி போட்டு போடுங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு. நீங்கள் தான் போதும் நம்ம போட்டு போச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னீங்க. காலியெல்லாம் பண்ணிட்டீங்க. போடணும் கரெக்டாக. கொஞ்ச நேரம் இருக்கு அமைக்க விடுவாங்க. அது வேஸ்ட்டாக இருக்கும். அமைக்கும். நிறைய போடணும். அவ்வளோதான் போதும். அதில் உப்பு கரெக்டாக இருக்குமாங்க? போதுங்க. இது கொதிக்கணும். கொதிக்குதுங்க. போதும் கொடுங்க. டேஸ்ட் தாங்கல. ஏற்றாங்க போட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. போட்டு சரி சரி. போதுமா? கரெக்டாக தான் இருக்கு. மூடியை போட்டு விடுங்க. அதை போட்டு உள்ள கண்ணு பிட்டு தின்னு. போதும். உள்ள அமைஞ்சு சாலமே எடுத்தாச்சு. சொன்னமே சாலம் எடுத்தாச்சு. நல்லா வேலை நாடு. அது சரியாக வேலை இல்லைன்னா அப்புறம் வீணாக போயிடும்.
நல்லா உள்ள இது பண்ணுங்க, உள்ளே பிடிச்சி விடுங்க. இதெல்லாம் சுடு பயங்கரமாக சீல் கீழே வைக்காதீங்க, தட்டில் வைங்க. இங்கே இருக்கு தட்டு போய் கொண்டு வந்துட்டு இருக்குமா? வேட்டும் உப்பு கரெக்டாக இருக்கா பாருங்கள். கட்டம் கரெக்டாக இருக்கா? போதும் காரம் காரம் போதும் சொல்லலாம் காரம் போதும் போதும். போதுமா இன்னும் கொஞ்சம் மூடி மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு கறி வந்துச்சா பார்க்குறீங்களா? சும்மா அப்படி அன்னைக்கு மாஸ்டர் மாதிரி பாருங்க. வயிற்றுக்குள்ளே போனால் வந்துடும் என்ன இல்லை அது வந்து வந்துச்சா கோழி வந்துடும் ஆட்டுக்கு தட்டில் போட்டு அப்படியே டக்குன்னு மூடி. இதெல்லாம் போட்டு இது பண்ணுங்க. அந்த தண்ணி எடுங்க, அந்த தண்ணி எடுத்து விடுங்க. அதான் இறக்குங்க, பார்த்துக்கலாம். போதுமா நெருப்பு போடுறதுக்கு அந்த இதை சுற்றுங்க டக்குன்னு. பிள்ளைங்க இறக்குறேங்க. தூக்கி போட்டு தட்டு இருக்கு, தட்டு இருக்கு. நைட் வேறு எடுத்துருச்சுங்க சார்ஜ் போதும் ஆமாம் அவ்வளோதான் சூடு ஆகுது. சரி சரி சொல்ல காலைல ஆளை காணுங்க காலையில் ஆளை காணுங்க கேட்டாலே சொன்னேன். சரி சரி பெரிய வேலையா நான் போல இவங்க கிளம்புறாங்க. நான் அம்மா கடை எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் ஆமாம் மட்டன் சிக்கன்லாம் போய்க்கிறேன். கொஞ்சம் என்ன இருக்கா? ஆமாம் இருக்கு. ஒரு 2-3 எடுத்து வச்சு
என்னதான் சாப்பிடுவாங்க இது வேற வந்து இது பண்ணுறாரு. போதும் எரியுது பாருங்க போட்டு எடுத்துடணும் ஃபில்டர் பண்ணுங்க அப்படியே அடிக்காதீங்க எண்ணெய் தூக்கி இதில் போட்டோம் எப்படி இல்லை இப்படி சேர்த்து சாய்க்கணும் எப்பவுமே அதுதான் அவ்வளோதான். பார்த்தீங்களா இதில் எவ்வளோ எண்ணெய் இருக்குது தெரியுமா சுற்றுலா சின்னதாக இருக்குல்ல, ஒட்டின மாதிரி எடுக்கணும் சின்னதாக இருக்குல்ல உங்களுக்கு பெருசாக என்ன பண்ண எண்ணெய் பத்தாது. எண்ணெய் இருக்கா வீட்டில்? நல்லா இருக்கா எப்படி பத்தோம் 1 லிட்டர் 4 பத்தாது அதுதான் முடிஞ்சிச்சு அதுதான் போட்டு போதும் 2-3 பீஸ் சரி சாப்பிட்டோம். இருக்கிற எண்ணெயை போட்டு ஆட்டுங்க காலி எண்ணெய் வச்சு சின்ன அவ்வளோதான். இதை வந்து பரிமாறுங்க அதுதான் சிக்கன் போட்டு கூறு போடுங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புடி